ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எல்லா ஆப்ஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். டேரக்ட் பிளே ஸ்டோர் லிங்க்ஸ் நீங்கள் டேரெக்டாக போய் பிளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைப்பேப்பர். ஸோ இந்த ஆப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வால்பேப்பர் ஆப் அப்படின்னு சொல்லலாம். என்னோட பர்சனல் ஃபேவரட். ஸோ இந்த ஆப் நம்ம ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வால்பேப்பர் கலெக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ப்ரோன்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன். நீங்கள் ஒன்ஸ் பெய்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வால்பேப்பர் அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஃப்ரீயில் நமக்கு வந்து ஒரு சில சூப்பரான கலெக்ஷன் வால்பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரோ இல்லாத எல்லா வால்பேப்பரும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த வால்பேப்பர் வேணும், செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட், டவுன்லோட், அதுக்கப்புறம் அப்ளை வால்பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபேவரட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கலெக்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். தென் அப்ளை வால் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீன் வந்து பாருங்கள், பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. இப்போ இந்த வால்பேப்பர் வந்து பாருங்கள். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து வால்பேப்பர் அப்ளை பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை வால் கொடுத்தா மட்டும் போதும். ஒரு செகண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் அப்ளை பண்ணி கொடுத்துருது. ஸோ பார்க்க ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான தேவையில்லாத ஆடும் வரது கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன் ஆஃப் வால்பேப்பர்ஸ் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஒன் ஸ்பிளாஷ் எயிட். ஸோ இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் கலெக்ஷன் ஆப் தான். ஸோ நமக்கு போன வால்பேப்பர் ஆப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இது நீங்கள் வந்து டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப் ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கலெக்ஷன் ஆஃப் வால்பேப்பர்ஸ் எல்லாமே லைனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது நமக்கு மோஸ்ட் ஆஃப் த வால்பேப்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த விதமான தேவையில்லாத ஆட்ஸும் வராது. ஸோ கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் கலெக்ஷன், தென் அதுக்கப்புறம் ஃபேவரட் கொடுத்துருக்காங்க. ஸோ கலெக்ஷனில் போனீங்க அப்படின்னா ஃபோல்டர் வைஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஸ்டாக்குன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மொபைலோட ஸ்டாக் வால்பேப்பர்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கூகுள் பிக்சலோட ஸ்டாக் வால்பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வால்பேப்பர்ஸ் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் எந்த வால்பேப்பர் வேணுமோ செலக்ட் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தா சேவ் கொடுத்துருப்பாங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். தென் அப்ளை கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனை லாக் ஸ்க்ரீன் கேட்கும். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஓகே வந்து கொடுத்துடலாம். இப்போ நமக்கு அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஹோம் ஸ்க்ரீன் வந்து பாருங்கள், பார்க்க ரொம்ப நீட்டாக வந்துருக்கு. இந்த ஆப்பில் நமக்கு வந்து பார்த்தா நிறைய கலெக்ஷன் ஆஃப் வால்பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பிக்சல் ஃப்ளோ. ஸோ இந்த ஆப்பில் நமக்கு வந்து நிறைய கலெக்ஷன் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம ரீநேம் பண்ணுறது மூலமாக ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணிக்க முடியும். பட் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெய்ட் ஆப். பட் நம்மளால் ஃப்ரீயில் வந்து ஒரு சிலதான் கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரீயில் நம்ம யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தா வாட்டர் மார்க் வருது. ஸோ உங்களுக்கு அது வாட்டர் மார்க் ஓகே அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம், கலெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து எலமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கேட்டகரிஸில் வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன வேணும் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம வந்து யூடியூப் எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, யூடியூப் எலமெண்ட் போனதுக்கப்புறம் நமக்கு வந்து நிறைய கலெக்ஷன் ஆஃப் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ப்ரோ சிம்பிள் வந்து பாருங்கள். இந்த ப்ரோ சிம்பிள் போட்டுச்சு அப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே யூஸ்ன்னு இருக்கும், யூஸ் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கேட்கணும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டெக்ஸ்ட்னு இருக்குது. ஸோ அங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் வந்து பண்ணிடலாம். இப்போ நமக்கு அந்த ப்ளே கொடுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தா நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து பார்த்தா கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கலர்ஸில் உங்களுக்கு எதாவது மாற்றணும்னா கூட நம்ம வந்து பார்த்தா ஈஸியாக வந்து கலர் வந்து மாற்றிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் ஃபாண்டோட ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாண்டோட ஸ்டைல் நம்ம மாற்றிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சைஸ் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகி முடிச்சக்கப்புறம் நம்ம மேலே வந்து பார்த்தா எக்ஸ்போர்ட் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்போர்ட் செலக்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தா என்ன குவாலிட்டி வேணும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒன்ஸ் குவாலிட்டி செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா நம்ம வீடியோ ஃபைல் வந்து பார்த்தா மெர்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண வீடியோ வந்து பாருங்கள், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருச்சு. பட் நமக்கு என்னன்னு சொல்லி கேட்டேன், இந்த இடத்துல மேட் வித் பிக்சல் ப்ரோன்னு வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு அந்த வாட்டர் மார்க் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன் வந்து பை பண்ணணும். பட் ஃப்ரீயில் நம்மளால் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஆப் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இதில் நமக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம ரீநேம் பண்ணுறது மூலமாக பண்ணிக்கலாம். முதலே சொல்ல மாதிரி தான் உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் ஓகே அப்படின்னா இந்த ஆப் வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இந்த ஆப்போட நேம் நமக்கு வந்து டெஸ்டி. ஸோ நம்ம மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னு இந்த ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ஆப் ஃபஸ்ட்டில் நமக்கு வந்து டேஷ்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சிபி நமக்கு எவ்வளோ % ரன் ஆகிட்டு இருக்குன்னு காட்டும். ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது, ரேம், அதுக்கப்புறம் பேட்டரி பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் நெட்ஒர்க்கில் எவ்வளோ கிடச்சிட்டு இருக்குன்னு காட்டும். தென் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க கீழே. அதை செலக்ட் பண்ணும்போது நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான டெஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் மல்டி டச்சு, பாயிண்ட்டு, ஸோ இதெல்லாமே கரெக்டாக ஒர்க்காக தான் செக் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கலாம். டச் ஸ்க்ரீன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக
வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டச் ஸ்க்ரீன் கரெக்டாக இருக்காதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எல்லா டேட்டையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ நடுவில் தாங்க மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல டச் ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டச் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். தென் பாயிண்டர்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுதா ஸோ செக் பண்ணிக்க முடியும். தென் நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டச். ஸோ ஒரே டைமில் நம்ம வந்து 4, 5 விரல் வச்சோம் அப்படின்னா கூட நமக்கு அந்த நம்பர் வந்து கரெக்டாக காட்டுதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து 2 விரல் வைக்கிறோம். ஸோ 2 விரல் வச்சுருக்கோம். இப்போ 1, 4 வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி மல்டி டச் கரெக்டாக ஒர்க் ஆகுதா நம்ம செக் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் ஆடியோ, பயோமெட்ரிக், டிவைஸ் இன்ஃபோ. ஸோ இந்த மாதிரி நம்ம பேசிக்காக நம்ம மொபைல் பற்றி எல்லாமே செக் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்பில். ஓகே, உங்கள் மொபைல் இது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நமக்கு டூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு பேசிக்கான ஆப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வாய்ஸ் ரெக்கார்டர், ஸ்க்ரீன் ரெக்கார்டர், அதுக்கப்புறம் காம்பஸ், ஸ்டாப் வாட்ச். ஸோ இது மாதிரி பேசிக்கானது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். தென் ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் மேனேஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப் மேனேஜர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் என்னென்ன ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோ எல்லாமே இங்கேயே பார்த்துக்க முடியும். அதுக்கு தனி என்னென்ன பர்மிஷன் எடுத்திருக்க எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு Amazon ஆப் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அது நமக்கு வந்து பார்த்தா பர்மிஷன் எவ்வளோ எடுத்திருக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இந்த பட்டன் செலக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். டெஸ்டி வந்து ஒரு சூப்பரான ஆப், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ குறிப்பாக வந்து நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி இந்த ஆப் மூலமாக செக் பண்ணிக்க முடியும். லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப்போட நேம் வந்து பார்த்து நோட் பின்னர். ஸோ இந்த ஆப்பில் நம்மளால் வந்து பார்த்து நோட்ஸ், அதுக்கப்புறம் டூ டூ லிஸ்ட் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே நமக்கு வந்து ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோட்ஸ், அதுக்கப்புறம் டூ டூ லிஸ்ட் வரும். ஸோ நோட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். நோட்ஸ் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ என்ன நோட்ஸ்னு டைப் பண்ணிக்கோங்க. டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வித்ட்ராயல் 1000 ருபீஸ் வந்து போட்டேன். டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணுறதா டைப் பண்ணலாம். ஓகே, தென் ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீடியம் லோன் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நான் ஐக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆட் கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரியாரிட்டியில் வந்து இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் இருக்குது. அந்த 3 டாட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பின்னு இருக்கும். அன்பின்னு இருக்க இடத்துல வந்து செலக்ட் பண்ணிடுங்க. பின்னட் ஆயிரும். ஸோ இப்போ உங்களுக்கு அது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து அங்கேயே தான் இருக்கும். ஸோ போகாது. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் பார் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, இன்னும் நமக்கு ஏடிஎம் வித்ட்ராயல் பண்ணணுன்ற மாதிரி பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தா டூ டூ லிஸ்ட் ஒர்க் ஆகும். டூ டூ லிஸ்ட்லேயே வந்து பார்த்தா அதே மாதிரி டைட்டில் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை, மீடியம், லோன் இருக்குது. ஸோ மீடியம் நான் கொடுத்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்து நோட்ஸ், அதுக்கப்புறம் டூ டூ லிஸ்ட் ரெண்டையுமே நமக்கு வந்து காட்டுது. ஸோ நம்மளால் வந்து பார்த்து ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து இது எடிட் பண்ணுறதுக்கு வந்து போய் எடிட் போய்க்குங்க. எடிட்டில் போய் ஜஸ்ட் நீங்கள் டிக் பட்டன் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக் ஆயிரும். செலக்ட் பண்ணி ஜஸ்ட் அப்டேட் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். உங்களுக்கு வந்து பார்த்தா அதில் அப்டேட் ஆயிரும். ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த பாருங்கள் நமக்கு வந்து பின் ஆயிருச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து டிக் வந்து காட்டுது. ஓகே, உங்களுக்கு நோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த ஆப் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த ஆப்ஸ்க்கான எல்லா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு ஆண்ட்ராய்ட் ஆப் வந்து பார்த்துருந்தோம். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அதில் சூப்பர் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் வால்பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஹோம் ஸ்கிரீன் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ மறக்காம அந்த வால்பேப்பர் ஆப் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் கீழே கிளிக் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.